பெண்ணுக்கு மொட்டை என்பது பெருமானார் சொன்னாங்க அது உடல் வதைன்னு சொன்னாங்க. பெண் மொட்டை அடிக்கக்கூடாது, ஜாயிஸ் இல்லை. இப்போ பெண்களுக்கு என்னங்க மொட்டை என்பது இல்லை, அவங்க முடி வளர்க்க தான் செய்யணும். ஆண்கள் முடி வளர்ப்பதாக இருந்தால் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி முடி தான் வளர்க்கணும். ஆனால் இன்னைக்கு நம்ம பசங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பக்கத்தை முழுசாக நறுக்கிற வேண்டியது, முழுசாக ஒரு பக்கத்தில் குறைச்சிக்க வேண்டியது, நடுவில் முடி வைக்க வேண்டியது. இது எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. இதில் அவங்க யாரை பின்பற்றுறாங்க? நடிகர்களை, விளையாட்டு வீரர்களை, இந்த மாதிரி உலகத்தில் உள்ள வெவ்வேறு துறைகளில் உள்ள பிரபலங்கள். அவங்க முடி வைக்கிற மாதிரி முடி வைக்கிறான், அவங்க தாடி வைக்கிற மாதிரி தாடி வைக்கிறான். அது உண்மையிலுமே அழகை கொடுக்குதான்னு சொன்னா ஒரு வாதத்திற்கு வச்சுக்கிட்டா கூட அது அழகா இருக்குதான்னா அழகும் இல்லை, அசிங்கம். பல பயல்களுடைய வண்டியில் போறாங்க, அவங்களுடைய தலையை பாருங்க, எவ்வளவு அசிங்கமா இருக்குது, எவ்வளவு கேவலமா இருக்குது. ஒரு பக்கம் மார்க்க ரீதியாவது ஹராம். அது நீ முடி வளர்த்தா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெட்டு, கொஞ்சம் என்ன செய்யறது, சிறைக்கிற மாதிரி நடுவில் கொஞ்சம் முடி வைக்கிறது, அதை மார்க்கம் தடுத்தது. பெருமானார் காலத்திலேயே அப்படி யூதர்களில் சில பேர் முடி வெட்டுவாங்க. அதை பார்த்து அன்சாரிகளில் சில பேர் தங்களுடைய குழந்தைகளுக்கு சைடில் எல்லாம் கட் பண்ணிட்டு நடுவில் முடி வச்சிருந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதுக்கு பேர் தான் குடுமிங்கிறது, இது தடுக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. இப்போ வாலிபர்கள் அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க. இந்த மாதிரி என்னங்க ஒரு பக்கத்தை சிரைச்சி ஒரு பக்கத்தில் முடி வைக்கிறது, அதுவும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது. அது நடிகர்களை காப்பி அடிக்கிறதுன்னு வந்துட்டா ஹராமாவும் போயிடும். இப்போ அவங்கள மாதிரி என்னங்க செய்கிறது. பல பசங்க அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, முடி வைக்கிறாங்க. அதே போல் பெண்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கும் முடி விஷயத்தில், அலங்கார விஷயத்தில் நிறைய வழிகாட்டுதல் சொன்னாங்க. ஒரு பெண்ணுக்கு தலையில் எவ்வளோ முடி இருக்குதோ அந்த முடிக்கு மேலே ஒட்டு முடி வைக்கக்கூடாது. ஹதீஸில் வருது, லஅனல்லாஹுல் வாசிலா வல் முஸ்தௌசிலா, ஒட்டுமுடி வைக்கிற பெண்ணையும் ஒட்டுமுடி வச்சு விடுகிற பெண்ணையும் அல்லாஹ் சபிக்கிறான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒட்டுமுடி வைக்கக்கூடாது. ஒரு தாய் வர்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகளுக்கு ஒரு வியாதியில் முடியெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு, என் மகளுக்கு நான் மாப்பிள்ளை பார்த்துருக்கிறேன், அவளுக்கு இப்போ கல்யாணம் வருது, என்னுடைய மகளுக்கு நான் முடியை கொஞ்சம் அதிகமாக்குறதுக்காக ஒட்டுமுடி வைக்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, அனுமதி இல்லை, எவ்வளவு முடி இருக்குதோ அவ்வளோதான். இல்லாத முடிய நீ ஒட்டுமுடி வச்சு காட்டுறதும் கூட ஏமாத்து வேலை. எவ்வளோ நாளைக்கு நீ ஏமாத்துவேன்னு கேட்டாங்க. அதனால தான் முடியை அதிகப்படுத்தி காட்டுவதற்காக ஒரு என்னங்க துணியால், துண்டு துணியால் என்ன செய்யற, தலையை சுத்துறது, இதெல்லாம் பித்தலாட்டம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒட்டுமுடி வைக்கிறது கூடாது, பச்சை குத்துறது கூடாது. பச்சை குத்தி விடுபவள், பச்சை குத்தி கொள்பவள், இவர்களை அல்லாஹ் சபித்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு அது ஒரு கலாச்சாரமாக மாறுது. அதுக்கு ஆங்கிலத்தில் என்னமோ சொல்கிறாங்க, என்னங்க பச்சை குத்துறது உடம்பு, கையில், நெஞ்சில், இதெல்லாம் மாற்றார்கள்ட்ட சர்வசாதாரணமாகிடுச்சு. முஸ்லீம் பெண்கள்கிட்டையும் இந்த கலாச்சாரங்கள், இந்த பச்சை குத்துற கலாச்சாரம் நம்மிடத்திலையும் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செயல்களை சாபத்திற்குரியதுன்னு சொல்கிறாங்க, அல்லாஹ் சபிக்கிறான்னு சொல்கிறாங்க. இப்போ அல்லாஹ் சபிச்சான்னு சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு என்ன நிம்மதி இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய அருள் அறவே இல்லாமல் போகிறதுக்கு அர்த்தம் தான் அல்லாஹ்வுடைய சாபம்னு சொல்லி. இன்னைக்கு பியூட்டி பார்லருங்கிற பேரில் பெண்கள் அங்கே போய் மார்க்கத்தில் இல்லாத பல விஷயங்கள் செய்கிறாங்க. அது எல்லாம் ஹதீஸில் தடுக்கப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் அந்த மாதிரி ஹதீஸுகளை படிக்கும்போது இதையெல்லாம் எதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு ஆச்சரியப்பட்டோம். சொன்னாங்க, நீங்கள் பெண்கள் புருவமுடைய அழகுக்காக நீக்கிறது, புருவமுடைய அழகுக்காக நீக்கிறது. அப்படி அழகுக்காக புருவமுடியை நீக்கினாலோ அந்த பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் பெண்கள் தங்களுடைய பல்லுடைய வரிசை இருக்குது, அந்த பல் வரிசையை அழகுபடுத்தி காட்டுவதற்காக அதை அறத்தால் தேய்ப்பாங்க. சொன்னாங்க, இந்த பல்வரிசையை அறத்தால் தேய்த்து அழகுபடுத்தக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான்னு சொன்னாங்க. இப்போ என்ன அர்த்தம்? அல்லாஹ் இயற்கையாக உங்களுக்கு என்ன தோற்றத்தை, என்ன அமைப்பை, என்ன முடிய கொடுத்தானோ அதை மாற்றாதீங்க. ஏன்னா ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் ரெண்டு விஷயத்தை சபதம் எடுத்துட்டு வந்திருக்கிறான். மனிதர்களை சிறுக்களை தள்ளுவது ஷைத்தானுடைய குறிக்கோள். ரெண்டாவது என்ன? மனிதர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றுவது. அவன் சொன்னான், ஒல ஆமுர் அன்னஹும், நான் மக்களுக்கு கட்டளை இடுவேன், ஃபல யுகையிறுன்ன ஹல்கல்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றுவார்கள். இந்த அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றுகிற செயல்கள் தான் அலங்காரங்கிற பேரில் இன்னைக்கு நடக்கக்கூடியது. எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பை மாத்துறது. மார்க்கத்தில் அதற்கு அனுமதி கிடையாது. ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தில் 2 பிரிவினர் இருக்கிறாங்க, அந்த 2 பிரிவினருமே நரகவாதிகள் தான்.
அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழையவும் மாட்டாங்க, சொர்க்கத்தினுடைய வாடையை நுகரவும் மாட்டாங்க, சொர்க்கத்தினுடைய வாடை இவ்வளவு நெடுந்தூரத்தில் இருந்தே தெரியும் என்றெல்லாம் சொன்னாங்க. அந்த ரெண்டு பிரிவினர்ல ஒரு பிரிவினர் யாருன்னு சொன்னா நிசாஉன், அவர்கள் சில பெண்கள். காசியாத்துன், ஆடை அணிஞ்சிருப்பாங்க, ஆனா ஆரியாத்துன், நிர்வாணமாக இருப்பாங்க. ஆடை இருக்கும் நிர்வாணமா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த வாசகத்துக்கு நிறைய விளக்கம் இருக்குது. ஆடை இருக்கும் நிர்வாணம்னா என்ன அர்த்தம்? ஒன்று மறைக்க வேண்டிய எல்லாத்தையும் மறைச்சிருக்க மாட்டாங்க. எப்படி நிறைய பெண்கள் புர்கான் போட்டிருக்கிறாங்க, ஆனால் முடி வெளியே தெரியும், முடி தெரிஞ்சா ஹராம். ஆடை இருக்கும் ஆனால் நிர்வாணங்கிறதுக்கு எல்லாத்தையும் மறைக்காம இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். ஆடை இருக்கும் நிர்வாணத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? மெல்லிய ஆடைகள், அவங்களுடைய உடலுடைய நிறத்தை காட்டுகிற மெல்லிய ஆடை அணிந்தாலும் நிர்வாணமா இருப்பாங்க. பிறகு அந்த பெண்களுடைய தலையை பத்தி சொன்னாங்க. ரூசுஹுன்ன, அவங்களுடைய தலைகள் எப்படி இருக்கும்னா காஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா, ஒட்டகத்தினுடைய நடுப்பகுதியை பார்த்தீங்கன்னா மேலே திமிழ் இருக்கும். அந்த ஒட்டக திமிழ் மாதிரி இந்த பெண்களுடைய தலைகள் இருக்கும்னு சொன்னாங்க. இதற்கு என்ன அர்த்தம்? பெண்கள் அலங்காரத்திற்காக தங்களுடைய தலைகளை பெருசா காட்டுறது. அப்படி பெருசா காட்டுறதுனா என்ன? ஒன்று தலைக்கு மேலே நிறைய துணிகள், துண்டு துணிகளை வைத்து கட்டி தலை எப்படி பிரம்மாண்டமா பெருசா காட்டுறது. அல்லது இப்ப நம்ம பெண்கள், வயதான பெண்கள் கொண்டை போடுவாங்க, கொண்டை பின்னால வச்சு போடுறாங்கன்னா அது தடை இல்லை. ஆனா கொண்டை தலையினுடைய நடுவுல அல்லது தலையினுடைய ஓரத்துல பெண்கள் கொண்டைய ஒரே இடத்துல சேர்த்து கட்டுறாங்கன்னா இதெல்லாமே தலையை பெருசாக்கி காட்டுறது. இந்த பெண்கள் நரகத்துக்கு போவாங்க, சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டாங்கன்னு சொன்னாங்க.